சிறுவயது முதலே புதிர்கள் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள், உண்மைதானே? இன்று புதியதொரு புதிரை கூறுகின்றேன். மனிதனின் மாபெரும் சத்தியமாய் விளங்கும் ஒன்று அவனுடைய மாபெரும் சத்ருவாயும் விளங்குகின்றது. அது யாதென்பதை தாம் அறிவீர்களா? அறிவிற் சிறந்தவர் விடையை உடன் அறிந்திருப்பார். அதுவே உகந்த விடை. புதிருக்கான விடை காலம். ஏன் ஏன் இந்த காலமானது தமக்கு மித்திரனாயும் விளங்கி சத்ருவாயும் விளங்க வேண்டும்? ஒருவர் காலத்திற்கு மரியாதை அளித்தார், தகுந்தவாறு அதை பயன்படுத்தினாரானால் அந்நபரின் லட்சியங்களை காலமானது நிறைவேற்றும். காலம் உள்ளவரை மக்கள் அந்நபரை போற்றி புகழ்வார்கள். ஆனால் ஒருவர் காலத்தின் மகத்துவத்தை அறிவதற்கு தவறினார், அதை வீணாக்க முயன்றார், காலத்தையே அவமதிக்க துணிந்தார், காலமானது அவருக்கு காலனாய் மாறலாம். ஆகையால் காலத்தை போற்றி வணங்குங்கள், அதை வீணாக்காதீர்கள். ஏனெனில் காலத்தை போற்றினால் தமது நற்காலம் யாதென்பதை உணரலாம். அதை போற்றத் தவறினால் வாழ்கின்ற வாழ்வனைத்தும் அதே காலம் துர்க்காலமாய் மாறிவிடும். அன்புடன் உரக்கக் கூறுவோம், ராதா ராதா.